மருமகள் மாமியாரை எப்படி டீல் செய்வது இதுதான் கேள்வி. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, மாமியார் வந்து வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, கால் வலி உடம்பு வலின்னு சொல்றாங்க. ஆனா ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன், சூப்பர் ஃபங்க்ஷன், கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஓகே நானும் வருவேன், மாடிப்படி ஏறி கூட வருவேன் அப்படின்னு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு ஐயோ அம்மா கால் வலின்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத சொதப்பல், ஒரு சின்ன டெஸ்டோ ஏதோ பக்கத்துல இருந்துச்சுன்னா வாங்கம்மானா எல்லாம் வர முடியாது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மருமக வந்து கன்சிடர் பண்றாங்க, ஏதோ பொய் சொல்லிட்டீங்க வந்து உட்காந்துட்டாங்களா, உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு. ஆனா அவங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துக்கெல்லாம் வந்து கூட்டு போக சொல்றது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கால்வலின்னு சொல்லி அவசரப்படுறது, நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இதை எப்படி டீல் பண்றது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு பதில் அப்படின்னு அண்ணா ஒரு நிமிஷம் சகுந்தலா வந்துட்டாங்களா கேட்டுக்கிறேன். ட்ரை பண்ணா சகுந்தலா வினோக்கா சகுந்தலா இருக்காங்க. சவுந்தலா இருக்காங்கம்மா. சவுந்தலா அட்டாக் பண்ணும்போது கட் ஆகுது இல்லைன்னா ஹோல்ட் ஆகுது. ஓகே ஓகே சரி சரி கண்டினியூ. இது ஒரு கனெக்ஷன் போல வணக்கம் அவ்வளோ. சரியா கேட்குதுல்ல எல்லாத்துக்கும்? கேக்குதுண்ணா. ஓகே. அப்படி இருக்கும்போது அதை எப்படி டீல் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அம்மா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இல்லை நமக்கே ரோல் கிடையாது. அவங்க ஏமாத்துறாங்களா ஏமாத்தலையான்னா அது யாரு அந்த வீட்டில் இப்போ மாமியார் வந்து குறை பார்க்குறாங்கன்னா அதுக்கு பையன் இருக்காங்கல்ல, அவருடைய பையன் இந்த அம்மாவோட புருஷன், அவங்க தானே டீல் பண்ணணும். ஏம்மா இப்படி இருக்கிற, அப்புறம் நீ கால் வலிங்கிற, அப்புறம் கை வலிங்கிற அப்படின்னா ஒன்னெல்லாம் கூட்டு போக முடியாது, நீ இரு அப்படின்ட்டு அவங்க சொல்லணும். ஏன்னா இங்க கூட்டு போறது அவரு, கூட்டு வர்றது அவரு, செலவு பண்றது அவரு. நம்ம இங்க என்ன வேலை பார்க்குறோம், நமக்கு ரோல் இருக்கு. அவங்க அம்மாவை பார்க்க சொன்னா பார்க்குறோம், பார்க்க சொல்லணும்னா விட்டுருவோம். இது நம்மளோட ரோல் இல்லாம நம்ம தலையில வச்சுக்கிட்டு இந்த அம்மா போய் சொல்றதா உண்மை சொல்றதா, வருதா வரலையா, போலாமா கூடாமா, நமக்கு அந்த அம்மா ஃபங்க்ஷனுக்கு வருது, அம்மாக்கு கால் வலி சொல்றாங்க, ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போயிட்டு வந்தா கால் வலி சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்றீங்க கூட்டு போ நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போன வலி அவங்களுக்கு தானே. அப்புறம் வந்தாச்சு, வந்துட்டோன்னே கால் வலின்னு சொல்றாங்க, வேற வந்து வைத்தியம் பாருங்க, வேற ட்ரீட்மெண்ட் பாருங்க. அது அவங்க பாட்டு. அதாவது ரோலுன்னு இன்னொருத்தருக்கு ஒரு ரோல் இருக்கு, அதை நம்ம கண்டுக்கிற வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நமக்கு ரோல் வரும்போது நம்ம ரோல் பண்ணணும். இதே நமக்கு ரோல் நம்ம அம்மா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ரோல் இருக்கு. அம்மா தெளிவாரு, நீ அங்க வர்ற இங்க வர்ற, நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு சங்கடமா இருக்கு, அதான் முடியாது. குழந்தைக்கு என்ன சொல்லுவோம், அதெல்லாம் முடியாத ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தர முடியாதா, உனக்கு தொண்டை வலிக்கு அப்புறம் உனக்கு டாக்டர் என்ன விசிட் பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிக்டா உரிமையா லெவல சொல்லுமோ அதே தான் அங்கேயும் சொல்லுவோம். நம்ம அம்மா இருந்தா அதான் முடியாது, உனக்கு கால் வலிக்கும், அப்புறம் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கணும், உனக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம், தேவை இல்லாமல் ஆசைப்படாத, வேணா ஒரு வீடியோ கால் பண்ணுறோம் அதில் பார்த்துக்கோ, உங்கள் வீட்டில் உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோலை நம்ம அங்கே பண்ணணும். இதில் நமக்கு எங்கே ரோல் இருக்கு, ரோலை அவர் கூட்டு போகிறாரு கூட்டு வர்றாரு, நம்மளுக்கு சும்மா கைடு எழுப்புறதானே தானே போய் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, அவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் தானே, இது நம்ம தலையில தூக்கி போட்டுக்கணும். இதுல வந்து சிம்பிள ரோலை மட்டும் பண்ணோம் அப்படின்னா மைண்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த அம்மா பொய் சொல்லுதா, நடிக்கிறதா, ஏமாத்துதா, நம்மளை வந்து பணம் பறிக்கிறதுக்காக வந்திருக்கா, இந்த எண்ணம் எல்லாமே லோடு. இதுக்கு நம்ம பணம் படிச்சா நம்ம பணம் இல்லைல்ல, அவர் பையன் பணம் தானே, அவர்தான் யோசிக்கணும். நம்ம ஏன் தலைவலி ஏற்றிக்கணும். கால் வலிக்குது மாத்திரை கொடுக்க போறீங்க, கால் வலிக்குது ஹாஸ்பிட்டல் கூட்டு போக போறீங்க, அவங்க எங்க அம்மா ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போக போறீங்க. வலியை நீங்க அனுபவிக்க போறது இல்லையே, நீங்க ஏதோ ஒரு சேவை செய்ய தான் போறீங்க, அது மாமியாருக்கு சேவை செய்ய போறீங்க, அவ்வளவுதான். அதுக்கு ரோல் இருக்கு, நமக்கு சொல்றாங்க பண்றோம். அது நம்ம சொதர்மத்துல நம்மளால முடிஞ்சதை சூப்பரா பண்றோம், முடியாத ஒரு வேலைக்காரியை போட்டு பண்ண போறாங்க. இதுல இந்த தேவையற்ற சிந்தனை தான் நம்மளை போட்டு மண்டி குழப்பி கேள்வி இத்தனை பண்ணுது. அவரு போய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க, வேணும்ட்டு வந்து உட்காந்துருக்காங்க, பணத்தை பறிக்க வந்திருக்காங்க, நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக வர்றாங்க.
ஈகோல இருக்கிறாங்க, ஆசையில இருக்கிறாங்க, அறிவில்லாம இருக்கிறாங்க, போயிட்டு வந்தா கஷ்டம் தெரியாம அறியாமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பற்றின அந்த சிந்தனை தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த சிந்தனை எல்லாம் குப்பையை தூக்கி ஓரம் கட்டிட்டேங்கன்னா கூட்டு போறேன். கூட்டு போடலாமா? ரைட்டு, முடிவு அவர் எடுத்துட்டோம், கூட்டு போவாங்க. கால் வரல என்ன பண்றது? ராசிக்கு கேட்க போறோம். இப்போ நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம். அது யாருக்கா இருந்தாலும் பண்ண தானே போறோம். இப்போ நம்ம அம்மாக்கா இருந்தாலும் பண்ண போறோம், நமக்கே இருந்தாலும் நம்ம அதை தான் பண்ண போறோம். ரைட், ஓகே, ப்ராசஸ் பண்றோம். இந்த ப்ராசஸ் பண்றதுல நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளால என்ன முடியுதோ அது பண்ண போறோம். இல்லைன்னா நர்ஸ் பார்க்க போறாங்க, டாக்டர் பார்க்க போறாங்க, அதையும் மிஞ்சி போனா அதுக்கு பேமெண்ட் அவர் தான் தர போறாரு. அதுக்கு மிஞ்சி போனா வீட்டு வேலை முடியலன்னா வீட்டுல வேலைக்காரி வைக்க போறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? இதுல நம்ம முடிஞ்ச சுதந்திரத்தை, நமக்கு சேவைக்கான ஒரு வாய்ப்பு, இது ஒரு சேவை, அவ்வளவுதான். வந்திருக்காங்க, நமக்கு டியூட்டி இருக்கு. அது ஒரு சேவை மனப்பான்மையில எதிர்பார்ப்பு இல்லாம சொல்றத பண்ணிட்டே இருக்க போறோம். ரியாக்ஷன் அவங்க தான் நினைப்பிக்க போறாங்க. கூட்டு போனா கால் வலி எனக்கு இல்லைல்ல, நான் பாட்டு கூட்டு போவோம். ஆரோக்கியமா இருந்தாலும் அதே தானே, ஆரோக்கியமா இருந்தா கூட்டு வர போறோம். வந்த பிறகு ஐயோ கால் வலிங்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் தானே கூட்டு போறோம். நம்மளும் உட்காந்து ஆப்ரேஷன் பண்ண போறோம், நம்மளும் உட்காந்து டிசிஷன் எடுக்க போறோம். அவங்க சொல்றதான் நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம். யாரா இருந்தாலும் நம்ம பண்ணதான் போறோம். பண்றதுல நமக்கு பிரச்சனை இருக்காது. பண்றதுல இந்த வீணாக பண்றாங்களா, ஏமாத்துனாங்களா, செல்ஃபிஷ்ல இருக்கிறாங்களா, ஈகோல இருக்கிறாங்களா, அறியாமையில இருக்கிறாங்களா அப்படின்ட்டு அந்த விஷயம் தான் நம்மளை தேவையில்லாம அவங்களுக்கு பண்ணும்போது பெரிய லோடாகி பிரச்சனையாகி அதை முழுமையா பண்ணாம, அந்த சர்வீஸும் முழுமையா பண்ணாம அதனால் கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியத்தையும் இழந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஸோ அதனால அந்த வீண் கட்டணத்துக்கு நமக்கு ஒரு ரோல் இருந்தா, ஒருவேளை நம்மம்மா அப்படிங்கும்போது நமக்கு ரோல் இருக்கிற இடத்துல இருந்தா நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். இது 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைக்குலாம் எப்படி ஒரு பொருள் இல்லாம இது ஆகும், இது தகாது, இது தரமானது, இது சாப்பிடக்கூடாது, அது அழுதுட்டு இருப்பான் குழந்தை. ஆனா தாய் தெளிவா தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு தெளிவோட எது சரியோ அதை பண்ண வேண்டியதான் லவ்ல. சரியில்லைன்னா லவ்ல பண்ணாம நீ இருமா, கூட்டு போகலாம் முடியாது, கால் வலின்னு சொன்னா யார் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி ஐஸ்கிரீம் வாங்கி தரங்க மாட்டேங்கிற தெளிவு இருக்கோ, குற்றுணர்வு இல்லாமல் இருக்கும். அப்படி பியூர் லவ்ல குற்றுணர்வு இல்லாம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூட்டு போற இடத்துக்கு கூட்டு போகலாம், கூட்டு போகாத இடத்துக்கு விட்டுற வேண்டியதான். இதுல நம்ம கையில தான் டிசிஷன் இருக்கு, அவங்க கையில டிசிஷனே இல்லை அப்படிங்கிறது வந்துடலாம். இங்க மாமியாரும் சொல்லும் போது இது அவர் எடுக்கணும் டிசிஷன். நம்ம ஜஸ்ட் ஹெல்ப் போய் நமக்கு என்ன, யார் வந்தாலும் ஹெல்ப் பண்ண போறோம். இப்ப இவங்க வர்றாங்க ஹெல்ப் பண்ணி போறோம், ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதா என்னுடைய பதில். புரிஞ்சதா?